ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம், 3 கிலோ ரைஸ் எடுத்துருக்குறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். ஒரு பிரியாணி டவராவில் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மசாலா ஐட்டத்தை போட்டுக்குங்க. போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆகணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. பச்சை மிளகாவை நல்லா வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்கு ஒரு மசாலா இது தேவைப்படும். நீங்கள் இதில் பட்டை, சோம்பு, லவங்கம் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு வாங்க தக்காளி நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கிக்குங்க. தக்காளி வணங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா போட்டு இது பண்ணி வணக்கிக்கிட்டு அதில் கொஞ்சோட்டு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனியா மசாலா, கொஞ்சோட்டு வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா வணக்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா டேஸ்ட்டு நம்மளுக்கு உப்பு எல்லாமே உரைக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரைஸு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா பிரியாணி அளவுக்கு அந்த மட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தம் போட ரெடி பண்ணிக்கலாம். தம் போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இலையை நல்லா மூடிக்கிட்டு கவர் பண்ணிக்கிட்டு மேலே தட்டை வச்சு நெருப்பள்ளி வச்சு நல்லா அந்த ஆவி வெளியே வராத அளவுக்கு இது பண்ணிக்கணும். அது ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறணும். சாப்பாட்டை பிரியாணி நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் நீங்கள் கிளறினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சாப்பாடு நம்ம பரிமாறிக்கலாம். சரிங்களா? பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஒரு உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா இது மாதிரி உங்களுக்கு